பாலிய ஸ்திரீகள். தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் பாலிய ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்ல வேண்டும். புருஷர்கள் ஸ்திரீகளை சந்தித்து அவர்களுக்கு புத்தி சொல்லுவது சற்று கடினமான காரியம். நம்முடைய பண்பாடும் அதை ஒத்துக்கொள்வதில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் பாலிய ஸ்திரீகளை எளிதாக சந்தித்து அவர்களுக்கு புத்தி சொல்ல முடியும். சில சமயங்களில் ஊழியக்காரர்கள் கூட பாலிய ஸ்திரீகளை சந்தித்து அவர்களுக்கு புத்தி சொல்லுவது இயலாத காரியமாக இருக்கும். பாலிய ஸ்திரீகள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தங்களுடைய வாலிப வயதில் புத்தியை தடுமாற விட்டுவிடக்கூடாது. தேவையில்லாத காரியங்களை சிந்தித்து மனதை குழப்பக்கூடாது. சிந்தையில் தெளிவில்லாமல் இருக்கக்கூடாது. பாலிய ஸ்திரீகள் கற்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இவர்களுடைய கற்புக்கு பலவிதமான ஆபத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. இவர்கள் சோதனையில் சிக்கிக்கொண்டால் தங்கள் கற்பை இழந்து விடுவார்கள். இதனால் பாலிய ஸ்திரீகள் மிகவும் கவனமாய் ஜீவிக்க வேண்டும். இவர்கள் வீட்டில் தரித்திருக்க வேண்டும். வீட்டில் உள்ள குடும்பத்தாரோடு நெருங்கிய ஐக்கியத்தோடு இருக்க வேண்டும். சில சமயங்களில் பாலிய ஸ்திரீகள் வெளி ஊர்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். வீட்டில் தங்க முடியாமல் வெளியிடங்களில் தங்கி அலுவலக வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தங்களுடைய சிநேகிதிகளை மிகுந்த கவனத்தோடு தேர்ந்தெடுக்க வேண்டும். வாலிப வயதின் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து பாவம் செய்துவிடக்கூடாது. தீமையை எதிர்த்து நிற்க வேண்டும். சோதனையை எதிர்த்து போராட வேண்டும். பாலிய ஸ்திரீகள் நல்லவர்களாய் இருக்க வேண்டும். தீய பழக்க வழக்கங்கள் எதுவும் இவர்களிடத்தில் காணப்படக்கூடாது. இவர்கள் அன்புள்ளவர்களாகவும் பிறருக்கு உதவி செய்கிறவர்களாகவும் மற்றவர்கள் மீது கரிசனை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். அன்பான வார்த்தைகளை பேச வேண்டும். மனத்தாழ்மையோடு மற்றவர்களிடம் பழக வேண்டும். எப்போதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். கசப்பான வார்த்தைகளையோ கோபமான வார்த்தைகளையோ பேசக்கூடாது. பொறுமையோடு இருக்க வேண்டும். எந்த வேலையையும் பதட்டத்தோடு செய்யக்கூடாது. பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். தங்கள் புருஷர்களை நேசிக்க வேண்டும். ஒருவரிடத்தில் உண்மையான அன்பு இருக்கும்போது அவருக்கு ஆலோசனை சொல்லுவதும் கட்டளை கொடுப்பதும் மிகவும் எளிதாக இருக்கும். அன்புள்ளவர்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிவார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தம்முடைய சபையின் மீது அதிகாரம் உண்டு. இயேசு கிறிஸ்து தம்மை மணவாளராகவும் தம்முடைய சபையை மணவாட்டியாகவும் ஒப்புமையாக சொல்லுகிறார். ஒரு புருஷனுக்கு தன் மனைவியின் மீது இருக்கிற அதிகாரத்தை போல இயேசு கிறிஸ்துவுக்கு தம்முடைய சபையின் மீது அதிகாரம் உள்ளது. கிறிஸ்து சபையின் தலையாக இருக்கிறார். சபையை பாதுகாக்கிறார். தீமையில் இருந்து விலக்கி ரட்சிக்கிறார். சபையை பராமரிக்கிறார். எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து சபையை பாதுகாத்து பராமரிப்பது போல புருஷன் தன் மனைவியை பாதுகாத்து பராமரிக்க வேண்டும். அவளுக்கு ஒரு தீங்கும் நேரிடாதவாறு அவளை காத்துக்கொள்ள வேண்டும். அவளுக்கு தேவையான உதவிகளை செய்து அவளை பராமரிக்க வேண்டும். புருஷன் தன் மனைவியை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும். பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லும்போது அவர்கள் அடிமையைப் போல கீழ்ப்படிய வேண்டியதில்லை. அன்பினால் கீழ்ப்படிய வேண்டும். இதுவே மெய்யான கீழ்ப்படிதல். பாலிய ஸ்திரீகள் தங்கள் பிள்ளைகளிடத்தில் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களுக்கு இயற்கையான தாய் அன்பை காண்பித்தால் மாத்திரம் போதாது. அவர்கள் மீது ஆவிக்குரிய ரீதியாக அன்பு கூற வேண்டும். பிள்ளைகளை எப்போதும் கொஞ்சிக் கொண்டிருக்க வேண்டும் என்னும் அவசியமில்லை. தேவை ஏற்படும் போது தாயானவள் தன் பிள்ளைகளுக்கு கண்டித்து புத்தி சொல்லி அவர்களை திருத்த வேண்டும். பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவ உபதேசங்களை போதிக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். பாலிய ஸ்திரீகள் தங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக நல்ல எடுத்துக்காட்டாக ஜீவிக்க வேண்டும். பெற்றோரின் சுபாவங்களை பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். பிள்ளைகளின் சரீரங்களையும் ஆத்துமாக்களையும் பாலிய ஸ்திரீகள் ஆரோக்கியமாக காத்துக்கொள்ள வேண்டும். தங்கள் பிள்ளைகள் மீது அதிக அக்கறையும் கவனமும் செலுத்தி அவர்களை வளர்க்க வேண்டும். பாலிய ஸ்திரீகள் தேவ வசனம் தூஷிக்காதபடிக்கு ஜீவிக்க வேண்டும்.
பாலிய ஸ்திரீகளின் ஜீவியம் ஒழுக்கமுள்ளதாய் இருக்க வேண்டும். அவர்கள் ஒழுக்கக்கேடாக ஜீவிக்கும் போது அவர்களுடைய பெயரும் தூஷிக்கப்படும், கர்த்தருடைய நாமமும் தூஷிக்கப்படும். அவபக்தி உள்ளவர்கள் விசுவாசிகள் மீது எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுக்களை சொல்லலாம் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் நம்மை தூஷிக்க இடம் கொடுத்து விடக்கூடாது. பாலிய ஸ்திரீகளுக்கு கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள்: தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், தங்கள் புருஷரிடத்தில் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும், தங்கள் பிள்ளைகளிடத்தில் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், கற்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், வீட்டில் தரித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும், நல்லவர்களாக இருக்க வேண்டும், தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும்.